திறன் டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமடியேஷன் அண்ட் அகடமிக் நர்ச்சரிங். அதுல பார்ட் 5 பார்க்கலாம். முதல்ல நாம இதுவரைக்கும் என்ன பார்த்தோங்கிறத ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன பார்த்தோம்? 1 2 டிஜிட் நம்பர்ஸ் பிளேஸ் வேல்யூ பார்த்தோம். 1 டிஜிட் 2 டிஜிட் நம்பர்ஸோட பிளேஸ் வேல்யூ பார்த்தோம். நீங்க எந்த எண் உங்களுக்கு கொடுத்தாலும் அதுல எந்த நம்பர் கேட்டாலும் அதோட பிளேஸ் வேல்யூவை நீங்க சொல்லிடுவீங்க இல்லையா? $7,46,328. 3யோட பிளேஸ் வேல்யூ சொல்லுங்க. தமிழ்ல சொல்றதானா 3னுடைய இடமதிப்பு 3 நூறுகள். அதே 7ஓட பிளேஸ் வேல்யூ சொல்லுங்க. இந்த 7ஓட பிளேஸ் வேல்யூ இது எங்க இருக்குது? லேக்ஸ்ல இருக்குது இல்லையா? அதனால இது 7 lakhs. தமிழ்ல 7 லட்சங்கள். அடுத்து நம்ம ஈரிலக்க எண்கள் பார்த்தோம். ஈரிலக்க எண்கள் எதுல ஆரம்பிக்குது சொல்லுங்க. மிகச்சிறிய ஈரிலக்க எண் எது? 10. மிகப்பெரிய ஈரிலக்க எண் என்ன? 99. ஈரிலக்க எண்களின் கூட்டல் கழித்தல் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்தோம் கம்பாரிசன் ஆஃப் 2 டிஜிட் நம்பர்ஸ். ரெண்டு நம்பர்ஸ் எப்படி கம்பேர் பண்றது, எது பெரியது எது சிறியதுன்னு எப்படி நாம ஒப்பிட்டு பாக்குறது அப்படிங்கறத நாம பார்த்தோம். முதல்ல அதனுடைய இலக்கங்களின் எண்ணிக்கைய பார்ப்போம். அதுக்கு பிறகுதான் அது பெருசா சிறியதா அப்படிங்கறத பத்தி யோசிப்போம். இப்ப இங்க 4 இலக்கங்கள் இருக்கு, இங்க 3 தான் இருக்கு. அதனால இதுதான் பெருசு இல்லையா? அது 234 245 இருந்திருந்தா எது பெருசு சொல்லுங்க? நூறுகள் சமமா இருந்தாலும் 10களை போய் பார்க்கும்போது இது பெருசா இருக்கு இல்லையா? அதனால 245 பெரியதா இருக்கு, 234 சிறியதா இருக்கு. பெரியது சிறியது பார்த்தோம். அடுத்து ப்ரெடிசெசர் சக்சஸர் பார்த்தோம். 76னுடைய ப்ரெடிசெசர் சொல்லுங்க. அதை விட ஒரு நம்பர் கம்மி இல்லையா? 75. சக்சஸர் சொல்லுங்க, ஒரு நம்பர் கூட 77. அதாவது 76னுடைய முன்னி 75, 76னுடைய தொடரி 77. அடுத்து என்ன பார்த்தோம்னா அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் பார்த்தோம். அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா ஏறு வரிசை சின்னதுல இருந்து பெருசு எழுதுவோம். டிசெண்டிங் ஆர்டர்னா இறங்கு வரிசை பெருசுல இருந்து சின்னது எழுதுவோம். அடுத்து ஆட் நம்பர் ஈவன் நம்பர் பார்த்தோம். ஆட் நம்பர் அப்படின்னா 1 3 5 7 9ல முடிகிற எண்கள் ஆட் நம்பர்ஸ் ஒற்றை எண்கள். ஈவன் நம்பர்ஸ்னா 0 2 4 6 8ல முடிகிற எண்கள் ஈவன் நம்பர்ஸ் இல்லையா? 99 ஆட் நம்பரா ஈவன் நம்பரா சொல்லுங்க. ஆட் நம்பர் இல்லையா? 9ல முடியுது. 100 ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? 100 0ல முடியறதுனால ஈவன் நம்பர் இரட்டை எண். அடுத்து என்ன பார்த்தோம்னா அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் 1 2 டிஜிட் நம்பர்ஸ். 1 டிஜிட் நம்பர் 2 டிஜிட் நம்பர்ஸோட அடிஷன் சப்ட்ராக்ஷன் பார்த்தோம். அடுத்து 3 டிஜிட் நம்பரோட அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நீங்க எளிதா செஞ்சிருவீங்க. அப்புறம் என்ன பார்த்தோம்னா மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். எல்லாரையும் டேபிள்ஸ் படிக்க சொல்லியிருந்தேன். நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டேபிள்ஸ் தெரிஞ்சா நம்ம எதை வேணாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 டிஜிட் 3 டிஜிட் எத்தனை டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்தாலும் நாம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப பேசிக் மல்டிப்ளிகேஷன். அடுத்து ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்தோம். நேற்றுக்கு நாம ஸ்கொயர் டேபிள் எழுதணும் இல்லையா? 1ல இருந்து 25 வரைக்குமான எண்களுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சு எழுதணும். ஸ்கொயர் டேபிளுக்கு நமக்கு வாய்ப்பாடு தெரியணும், எல்லா வாய்ப்பாடும் தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை இல்லையா? 10 வாய்ப்பாடு வரை தெரிஞ்சா போதும். அதுக்கு பிறகு எந்த நம்பர் வேணாலும் அதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? அந்த நம்பரை அதே நம்பரால பெருக்கி எழுதணும். 27க்கு உங்களுக்கு ஸ்கொயர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்வீங்க? 27யும் 27யும் பெருக்குவீங்க. 7 49 மீதி 4 2 14 4 18 2 14க்கு 4 மீதி 1 2 2 4 1 5 கூட்டினோம்னா 9 8 4 12க்கு 2 மீதி 1 1 1 2 5 2 7 729 உங்களுக்கு விடையா கிடைக்குது. இது மாதிரி நீங்க எந்த எண்ணுக்கும் வர்க்கம் வேணும்னா அந்த எண்ணை அதே எண்ணால பெருக்குனா கிடைச்சிரும். பெருக்கும் போது நீங்க தவறு இல்லாம பாத்துக்கணும். அடுத்து நாம எல்சிஎம் பார்த்தோம்.
எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள். ரெண்டு எண்களோட எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனுடைய காமன் மல்டிபிள்ஸ் முதல்ல மல்டிபிள்ஸ் எழுதிக்குவோம். ரெண்டு எண்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2ம் 5ம் இருக்கு. ரெண்டினுடைய மல்டிபிள்ஸ் ரெண்டினுடைய மடங்குகளை எழுதிக்குவோம். 2 4 6 8 10 12 14 16 18 20 அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி 5னுடைய மடங்குகளை எழுதிக்குவோம். 5 10 15 20 25 30 அப்படியே அதுவும் போய்கிட்டே இருக்கும். இது மல்டிபிள்ஸ். சரிங்களா? 2னுடைய மல்டிபிள்ஸ் 5னுடைய மல்டிபிள்ஸ நாம எழுதியிருக்கோம். மடங்குகள் எழுதியிருக்கோம். அடுத்து காமன் மல்டிபிள்ஸ் எல் சி எம். அதுல மல்டிபிள்ஸ் எழுதியிருக்கோம். சி அப்படின்னா காமன் மல்டிபிள்ஸ். ரெண்டுக்கு பொதுவான மடங்குகள் என்னெல்லாம்னு பாத்தீங்கன்னா 10, இங்க 10, அடுத்து இங்க 20, இங்கேயும் 20. இதுல லீஸ்ட் இதுல சின்னது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 தான் சின்னது இல்லையா? அதனால 2க்கும் 5க்கும் எல்சிஎம் என்ன? 10. இதையே நாம எப்போதும் இந்த மாதிரி மடங்குகளை எழுதி எழுதி கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அதனால நாம என்ன பண்ணோம்? அதுக்கு 2வையும் 5வையும் இப்படி எழுதிக்குவோம். காமன் மல்டிபிள்ஸ் இருந்தா இங்க போட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்குவோம். 2வும் 5வும் கோ பிரைம் நம்பர்ஸ், ஒன்றுக்கொன்று பகா எண்கள், சார்புகா எண்கள்னு தமிழ்ல சொல்லுவோம். அந்த மாதிரி எண்களுக்கான மீசிம அதாவது எல்சிஎம் வேணும்னா அந்த ரெண்டு எண்களையும் பெருக்கிக்கணும். 2 பெருக்கல் 5 10. இது மாதிரி நாம மீசிமா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நேற்று பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம டிவிஷன் அண்ட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். டிவிஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். ஒருக்கா நாம ஞாபகப்படுத்திக்குவோம். இங்க பாருங்க, 15 விதைகள் இருக்குது. அதை நாம 3 பிரிச்சு வச்சிருக்கோம். இப்படி பிரிக்கும் போது நமக்கு 5 பங்குகள் கிடைக்குது இல்லையா? 5 குழுக்கள் 5 குரூப்பா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா 15 3 பிரிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது? 5 கிடைக்குது. வகுத்தல் அப்படிங்கிறது பிரித்தல் அப்படின்னு மீனிங். டிவைடிங் இஸ் செப்பரேட்டிங். 15 விதைகளை நாம 3 பிரிக்கும் போது 5 குழுக்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ 15 divided by 3 equal to 5. இப்படி நாம ஒவ்வொரு கால விதைகளை வச்சு பிரிக்க முடியாது இல்லையா? அதனால நம்ம எப்படி வகுக்கிறதுன்னு பாக்குறோம். 15 உள்ள போட்டுக்கிறோம், 3 வெளியே போட்டுக்கிறோம். உள்ள போட்டிருக்க இந்த 15க்கு பேரு டிவைடண்ட், தமிழ்ல வகுபடும் எண். 3ஆல வகுக்கிறோம் இல்லையா? 3க்கு பேரு டிவைசர். டிவைசருக்கு தமிழ்ல வகுத்தி. 15 3ஆல வகுக்கிறதுக்கு 3வது டேபிள் நம்ம சொல்லணும். 3 டேபிள் சொல்லணும். 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15 இல்லையா? 5 3s are 15. நமக்கு டேபிள் தெரியணும். 3 டேபிள் தெரிஞ்சாதானே 5 3s are 15 நீங்க சொல்லுவீங்க. So 5 3s are 15. இதுல 3 தான் இங்க இருக்கு இல்லையா? இந்த 5 மேல போட்டிருக்கோம், இந்த 15 இங்க கீழே போட்டிருக்கோம். 15ல 15 சப்ட்ராக்ட் பண்ணி 0 போட்டிருக்கோம். மேல போட்டிருக்க இந்த 5க்கு பேரு கோஷியன்ட், தமிழ்ல அதுக்கு பேரு ஈவு. இங்க மீதி வந்திருக்கு 0. இந்த 0க்கு பேரு ரிமைண்டர், தமிழ்ல இதுக்கு பேரு மீதி. இன்னொரு எண் பார்க்கலாம். சிறிய எண்களுக்கு எளிதா நாம எப்படி போட்டுருவோம். ஒரு பெரிய எண்ணுக்கு எப்படி பண்றது? ஒரு பெரிய எண்ணை எப்படி நாம வகுக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, 35 7ஆல வகுக்கணும். இந்த ஆக்டிவிட்டி படி நாம என்ன செய்வோம்? 35 விதைகள் எடுத்துக்குவோம், 7 7ஆ குரூப் பண்ணுவோம். அப்படின்னா எத்தனை குரூப் வருதுன்னு நாம பார்ப்போம். அப்படி நாம ஒவ்வொரு கால விதைகளை எடுத்து செய்ய முடியாது இல்லையா? 35 உள்ள போட்டுக்குங்க, 7 வெளியே போட்டுக்குங்க. 7வது வாய்ப்பாடு சொல்லுங்க. வாய்ப்பாடு தெரியலன்னா இன்னைக்கே போய் வாய்ப்பாட படிச்சிருங்க. 7 4 7 2 7 14, 3 21, 4 28, 5 35. 1 7 is 7, 2 7s are 14, 3 7s are 21,
4 7s are 28, 5 7s are 35. 5 7s are 35. ஓகேங்களா? இந்த 7 தான் இங்க இருக்கு. இந்த 5 எங்க போடுவோம் நம்ம? மேல போடுவோம். 5 7s are 35. 35 இங்க போடுவோம். சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 0 கிடைக்கும். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 35 7ஆல மல்டிப்ளை பண்றப்ப 5 ஆன்சரா கிடைச்சிருக்கு. இது 7 டேபிள் நீங்க படிச்சிருப்பீங்க. உங்களால போட முடியும். போட்டுடுறீங்க. இன்னொரு நம்பர் பார்க்கலாம். 125 25ஆல டிவைட் பண்ணணும். உங்களுக்கு 25 டேபிள் தெரியுமா? தெரியாது இல்லையா? 125 நீங்க உள்ள போட்டுக்குவீங்க. 25 வெளிய போட்டுக்குவீங்க. 25 டேபிள் கூட்டி கூட்டி எழுதுங்க. 125 equal to 25. 2 25s are 50. 25 ஓட 25 கூட்டி போட்டிருக்கீங்க. 3 25s are 50 ஓட இன்னொரு 25 கூட்டுறீங்க 75. 4 25s are 75 கூட இன்னொரு 25 கூட்டுறீங்க 100. 5 25s are 100 கூட ஒரு 25 கூட்டுனீங்கன்னா 125. அப்படின்னா எத்தனை டைம்ஸ்? 5 டைம்ஸ் இல்லையா? 5 மேல போட்டுக்கோங்க. 125 கீழே போட்டுக்கோங்க. சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 0. 125 25ஆல டிவைட் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கு? 5 கிடைச்சிருக்கு. இப்படி 25 டேபிள் எழுதாம டிவைட் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? பார்க்கலாமா? 125 என்ன பண்ணணும்? 25ஆல டிவைட் பண்ணணும். 125 மேல போட்டுக்குங்க. 25 கீழே போட்டுக்கோங்க. ரெண்டுமே 5ல முடியறதுனால 5 டேபிள்ல இது வரும். அப்ப 25க்கு 5 டேபிள் சொல்லி பாருங்க. 5 5s are 25. மேல சொல்லும்போது முதல்ல 12 எடுத்துக்கோங்க. 12ல எத்தனை 5 இருக்குன்னு பாருங்க. 2 5s are 10. 10 போக மீதி ஒரு 2 இருக்குல்ல 12ல அந்த 2 இங்க போட்டுக்கோங்க. 24. 5 5s are 25. சப்ட்ராக்ட் பண்ண என்ன? இப்ப பாருங்க கீழே 5ம் மேல 25ம் இருக்கு. சோ இது 1 5 is 5. 25ல 5 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 5 டைம்ஸ் இருக்கு. 5 by 1. எல்லா நம்பருக்கு கீழே ஒண்ணுதான் இருக்கு. அதனால அதை நம்ம விட்டுறலாம். என்ன கிடைச்சிருக்கு? 5 கிடைச்சிருக்கு. சோ நமக்கு 25 டேபிள் தெரியலைனாலும் 5 டேபிள் தெரிஞ்சாவே இதுக்கு நாம ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். 125 divided by 25 equal to 5. இப்ப நம்ம பார்க்க போறது HCF. Highest common factor. Highest common factor. முதல்ல factors எல்லாம் எழுதுவோம். அதுல காமனா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதுவோம். இந்த காமனா எழுதிருக்கிறதுல எது ஹையஸ்டோ அதை எழுதணும்னா அது highest common factor. ஃபார் எக்ஸாம்பிள் 16க்கும் 24க்கும் highest common factor எப்படி கண்டுபிடிக்கிறது? highest common factorக்கு தமிழ்ல என்ன அப்படின்னா மீ பேவா, மீ பெரு வகுத்தி. 16ஓட மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர்ஸ்லாம் எழுதிக்குவோம். அதாவது 16 எந்த டேபிள்ல எல்லாம் வருமோ அதெல்லாம் நமக்கு எழுதிக்கணும். 16 1 டேபிள்ல வரும். 1 16s are 16. 2 டேபிள்ல 2 8s are 16. 4 டேபிள்ல 4 4s are 16. 8 டேபிள்ல 8 2s are 16. 16 டேபிள்ல 16 1s are 16. சோ அது எந்த டேபிள் எல்லாம் வருதோ அதெல்லாம் எழுதிக்கிறோம். அடுத்து 24க்கும் அதேதான். 24 எந்த டேபிள் எல்லாம் வருதுன்னு பாக்குறோம். இங்க பாருங்க 124 is 24, 2 12s are 24, 3 8s are 24, 4 6 are 24 எழுதிக்கிட்டாங்க. இதுல இருக்க எல்லா நம்பர்ஸையும் எடுத்து இங்க எழுதிக்கிட்டாங்க. இது உனக்கு தெரியல அப்படின்னா நோ ப்ராப்ளம். 24 எந்த டேபிள் எல்லாம் வரும்? 124 is 24, 2 12s are 24, 3 8s are 24, 4 6 are 24, 6 4s are 24, 8 3s are 24, 12 2s are 24, 24 1s are 24. இதனுடைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம எழுதிக்கிட்டோம். இந்த ஃபேக்டர்ஸ்ல காமன் ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதிக்கணும். ரெண்டுலயுமே இருந்தா அது காமன். 1 ரெண்டுலயுமே இருக்கு எழுதிக்கிட்டோம். 2 ரெண்டுலயுமே இருக்கு. 4 ரெண்டுலயுமே இருக்கு எடுத்து எழுதிக்கிட்டோம். 4 அடுத்து 8 8 ரெண்டுலயுமே இருக்கு எடுத்து எழுதிக்கிட்டோம். அதனால இதெல்லாம் அதனுடைய காமன் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? முதல்ல ஃபேக்டர்ஸ் எழுதணும், அடுத்து காமன் ஃபேக்டர்ஸ் எழுதணும்,
அடுத்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதுல எது ஹையஸ்ட்? 8. அதனால HCF of 16 and 24 is 8ன்னு நம்ம எழுதிக்கிட்டோம். அடுத்து பாருங்க. 7க்கும் 8க்கும் HCF உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். 7ஓட மல்டிபிள்ஸ் 1ம் 7ம். 7ங்கிறது பிரைம் நம்பர். அதனால 1லயும் 7லயும் மட்டும்தான் 7 வரும். அடுத்து 8 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 டேபிள், 2 டேபிள், 4 டேபிள், 8 டேபிள் எல்லாத்துலயும் வருது. இந்த ரெண்டுக்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நமக்கு வேணும். முதல்ல காமன் ஃபேக்டர் பாருங்க. 1 மட்டும்தான் ரெண்டுக்குமே ஃபேக்டரா இருக்கு. வேற எதுவுமே இல்ல பாத்தீங்களா? அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன? 1 தான் இல்லையா? இப்படி ஒவ்வொரு முறையும் ஃபேக்டர்ஸ் எழுதிதான் நாம HCF கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பயன்படுத்தணும். 16ஐயும் 24ஐயும் எழுதிக்குவோம். இது நமக்கு போட தெரியும் இல்லையா? ஃபேக்டரைஸ் பண்றது. முதல்ல 2 போடுவோம். ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸ். 6லயும் 4லயும் முடியறதுனால ஈவன் நம்பர்ஸ். 8 2s are 16. 1 2 is 2. 2 2s are 4. 12 2s are 24. மறுபடியும் ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸ். 2 போட்டுக்குங்க. 4 2s are 8. 6 2s are 12. மறுபடியும் ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸ். 2 போட்டுக்கலாம். 2 2s are 4. 3 2s are 6. இதோட நிறுத்திக்கணும். இப்ப நாம HCF எழுத போறோம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். மீ, பே, பா எழுத போறோம். என்ன பண்ணணும்னா எது வரைக்கும் நாம காமனா போட்டு டிவைட் பண்ணோமோ அது வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 2 into 2 into 2. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 2s are 4. 4 2s are 8. இப்படியும் நாம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப 7க்கும் 8க்கும் என்ன பண்ணுவீங்க? 7க்கும் 8க்கும் காமன் ஃபேக்டர்னு எதுவுமே இருக்காது இல்லையா? சோ எதுவுமே காமனா இல்லைன்னா அடுத்தடுத்த எண்களா இருந்தா அந்த எண்களுக்கெல்லாம் HCF 1 தான். இன்னொரு சம் பார்க்கலாம். 25க்கும் 35க்கும் HCF என்னன்னு என்ன போடலாம்? ரெண்டும் 5ல முடியறதுனால 5 போட்டுக்குவீங்க. 5 5s are 25. 7 5s are 35. 5ம் 7ம் பிரைம் நம்பர்ஸ் இல்லையா? சோ இதுக்கு மேல இதுக்கு காமனா எந்த டிவைசரும் இருக்காது. சோ நாம எழுதிக்கலாம் HCF என்ன சொல்லுங்க? இங்க இருக்கிற 5. Thank you, students.